ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் தான். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சினிமாவை பத்தி பேசியிருக்கோம், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம், வெளியில என்ன சுவாரஸ்யமா நடக்குது அப்படின்றத பத்தியும் பேசியிருப்போம். ஆனா இப்போ நாம பேச போறது பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா எப்பவுமே நாம பேசுறது எல்லாமே யூனிக்கான விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து எல்லா வீடியோவுமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ரீசெண்டா வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னா நீயா நானா அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் ஷோ. ஸோ அதுல வந்துட்டு ஒரு டாபிக் பேசியிருக்காங்க. அந்த டாபிக்னால அந்த ஷோவை 2 வாரமா வந்துட்டு ரிலீஸ் பண்ணாம வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, அது எல்லாத்தையும் பத்தியும் நாம இப்ப டீப்பா பேச போறோம். வாங்க பேசலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீயா நானா அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து பயங்கர ஒரு பிராண்ட் ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல வந்துட்டு பேசாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, வெளி ஸ்டேட்ல இருந்தெல்லாம் கூட அந்த ஷோல பேசணும், கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேர் போன ஒரு ஷோ தான். ஒரு நார்மல் பீப்புள் கூட வந்து அந்த ஷோவை வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ நார்மலா டிபேட் அந்த மாதிரி ஷோவெல்லாம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஆனா நீயா நானா அப்படின்றது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஷோ. ஸோ அந்த அளவுக்கு அது எல்லாமே அந்த டாபிக் ரொம்ப ஹாட்டா இருக்கும், ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கும். ஸோ அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்கும். அதனால பீப்புள்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதை லைக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ நம்மளோட தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய அளவுல போகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பல பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, பல பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த ஆதரவு தெரிவிக்கிறவங்க யாரு, கண்டனம் தெரிவிக்கிறவங்க யாரு அப்படின்றத நாம வந்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்றத பார்த்திருப்போம், பேசியிருப்போம். இதே டாபிக்கை வந்து நீயா நானா ஷோல பண்ணிருக்காங்க. அதாவது மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறவங்க, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறவங்க அப்படின்னு சொல்லி 2 டீமா பேசியிருக்காங்க. இந்த ஷோ எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி இந்த ஷூட் நடந்திருக்கு. இந்த ஷூட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 to 3 வீக்ஸ் ஆகுது. ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஷோவை ரிலீஸ் பண்ணல. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னா ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஜேபி காரங்க வந்து மிரட்டிருக்காங்க விஜய் டிவியை, இந்த ஷோவை போட்டா விஜய் டிவி டோட்டல் காலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷோவை வந்து போடக்கூடாது அப்படின்ட்டு பேன் பண்ணி வச்சிருக்கிறதா ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக அரசுக்கு எதிராகவுமே ஒரு சிலர் வந்து பேசியிருக்காங்க. அதாவது மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம் அப்படின்ற பேர்ல திமுக அரசுக்கு எதிராக பேசியிருக்காங்க. ஸோ அதையும் நாம டெலிகாஸ்ட் பண்ணும்போது இங்க இருக்கிறதுனால நமக்கு அது பிரச்சனையா வரும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு அவங்களே அதை டெலிகாஸ்ட் பண்ணாம வச்சிருக்கிறதாவும் ஒரு சில தரப்பினர் சொல்றாங்க. ஆனா நார்மலா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன பேசியிருக்காங்க, அதோட ரிசல்ட் என்ன வந்தது, அதாவது கோபிநாத் வந்துட்டு அதுல என்ன ரிசல்ட் சொல்லியிருக்காருன்னா மும்மொழி கொள்கையை விட இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஹிந்தி வந்து வேணும் அப்படின்னா கத்துக்கலாம், அதுக்கு யாரும் எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. பட் அதை வந்து நீங்க ஸ்டஃப் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஹிந்தி வேணும் வேணான்றது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளோட தனிப்பட்ட விஷயம். அதுல வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு ஸ்டஃபை கொடுக்குறோம் அப்படின்றப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும், இன்ட்ரெஸ்ட் இன்னும் குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் இதனால படிப்புல இருந்து விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன் அப்படின்னா கிராமப்புற மக்கள்லாம் வந்து தமிழை தாண்டி இங்கிலீஷ் படிக்கும் போதே அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இங்கிலீஷ் பேசும்போதெல்லாம் வந்துட்டு அதை வேற மாதிரி பார்ப்பாங்க, இங்கிலீஷ் பேசுற ஆளுங்களை வேற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ அந்த குழந்தைங்க கிட்ட கொண்டு போயிட்டு இந்தியை நீங்க படிச்சே ஆகணும்னு சொன்னா அவங்களாம் எப்படி ஸ்கூலுக்கு வருவாங்க, அவங்க பெற்றோர்கள் எப்படி வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ போயிருக்கு. ஸோ அப்படி போயிட்டு ஃபைனலா அதோட ரிசல்ட் வந்துட்டு இருமொழி கொள்கையே போதும், இந்தி வேணும்ன்றது தப்பு கிடையாது, வேணும்ன்றவங்க கத்துப்பாங்க, ஆனா அதை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஷோவை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளிவர விடாம ஒரு சில தரப்பினர் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் வந்து முழுக்க முழுக்க பாஜக தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது வந்து நாம இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாதான் தெரியும். இதை குறித்து நிறைய பேர் வந்து மக்களோட கருத்து இல்லாம கேட்டுட்டு இருக்காங்க. மக்களோட கருத்துக்கள் கேட்கும் போது கண்டிப்பா மும்மொழி கொள்கைன்றது நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் தான். திணிக்க வேண்டாம், வேணுன்றவங்க படிச்சுப்பாங்க, வேணான்றவங்க என்ன வேணுமோ அதை மட்டும் படிச்சுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும், அவ்வளவுதான் நம்மளால வந்து கொடுக்க முடியும், எல்லாத்தையும் எல்லாராலையும் வந்து பண்ண முடியாது. அதையா வந்து பெரியவங்களுக்கு புரிய மாட்டுது, அதையா ஒன்றிய அரசுக்கு புரிய மாட்டுதுன்னு சொல்லி ஒரு பாமர மக்கள் பேசுறத நம்மளால காதுகளால டைரக்டா கேட்க முடியுது. அந்த அளவுக்கு இதோட நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கு. இதை பத்தி கருத்து சொல்றதுக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு கரெக்டான பாயிண்ட்டை முன் வச்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே போதும்பா அப்படின்றது தான் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுல சீட்டு வாங்குறதுக்கு எப்படியோ ட்ரை பண்ணி வாங்கி படிப்பாங்க. எல்லாராலையும் அது ஓரளவுக்கு படிக்க முடியும்னு இருந்துச்சு. ஆனா நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை கொண்டு வந்துட்டு எல்லாராலையும் அது படிக்க முடியாது
முடியாது, இதுல நம்ம எத்தனை தடவை தான் திருப்பி திருப்பி எக்ஸாம் எழுதுறது, அதுக்குள்ள வயசே ஆயிடும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து எத்தனை பொம்பளை பிள்ளைங்களை சாவடிச்சாங்க, பசங்க கூட வந்து இதுல மன உளைச்சலாகி இறந்து போயிருக்காங்க நீட் எக்ஸாம்னால. அந்த அளவுக்கு கனவுகளோட பேரண்ட் வந்து குழந்தைகளை பெத்து வளர்த்து படிக்க வச்சு அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாகி அந்த குடும்பத்தை காப்பாத்துவாங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல அந்த மாணவியோ அந்த மாணவனோ இல்லாம போனா, இந்த படிப்பு சுமையால இறந்து போனா, அதை எப்படி அந்த பெற்றோர்கள் தாங்கிக்க முடியும்? அது அந்த பெற்றோர்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஒரு மாணவ மாணவியோட முடியறது கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அந்த விஷயம் பாதிக்கும், ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயத்தையும் அந்த விஷயம் பாதிக்கும். அந்த மாதிரி நீட்னால இவ்வளவு பேரை கொண்டுகிட்டு இருந்தாங்க, இப்ப திரும்பவும் மும்மொழி கொள்கையால படிக்கணும்னு வர பசங்களை கூட படிக்க விடாம ஓட விடுறாங்க போல இருக்கு. இதுதான் வந்து மத்திய அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்கள்ல ஓரவஞ்சனைகள் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இத ஒரு விஷயமா கொண்டு வந்து இத ஒரு பிரச்சனையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்ன்றது அவங்களோட வேலை. நமக்கு என்ன வேணுமோ என்ன நல்லது நாம சொல்றோமோ அதை அவங்க கொடுத்தாலே போதுமே. ஏன் தேவையில்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது? நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, அதெல்லாம் நமக்கு பாக்குறதுக்கு நேரம் இல்ல, கேட்கறதுக்கு நேரம் இல்ல. இப்ப இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே தொட்டு ஏன் இவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க? ஏன்னா தமிழ்நாடு வந்து படிப்பறிவிலையும் கல்வி முன்னேற்றத்திலையும் ரொம்ப அதிகமா வளர்ந்துகிட்டே வருது, ரொம்ப வேகமா வளருது. சோ படிப்புக்கான நிறைய சலுகைகள் தமிழ்நாட்டுல கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இங்க படிச்சு தமிழர்களா இருந்து பெரிய பெரிய சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்றதுதான் ஒன்றிய அரசோட ஒரே நோக்கமா வந்து மக்களோட கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. சோ மும்மொழி கொள்கை வேணுமா வேணாவா? அதுக்கு முன்னாடி நீயா நானா ஷோல அந்த டாபிக் பண்ண ஷூட் ரிலீஸ் பண்ணணுமா வேணாவா அப்படிங்கறதையும் நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய உண்மையான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.